அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம், ஹோர்முஸ் நீரிணை நெருக்கடி, உலக எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் அமெரிக்கா சீனா உறவில் உருவாகும் புதிய முரண்பாடுகள் ஆகியவை சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதனுடன் ரஷ்யா உக்ரைன் போரின் தீவிர தாக்குதல்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நடைபெறும் ராஜதந்திர நகர்வுகளும் உலக நாடுகளின் கவலையை மேலும் அதிகரித்திருக்கின்றன. இதேவேளை ஈரானுடன் நிலவி வரும் போர்ச்சூழல் தொடர்பில் தனது பொறுமை எல்லையை எட்டிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் மேற்கொண்ட 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து பீஜிங்கிலிருந்து புறப்படும் முன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையை தணிப்பதற்காக ஈரான் உடனடியாக ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் சீனா தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை, எரிசக்தி விநியோக தடைகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்காற்றும் ஹோர்முஸ் நீரிணையை திறந்த நிலையில் பேணுவது அவசியம் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக சீனாவின் ஒத்துழைப்பை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டு ஈரானிய கடல் பகுதியை நோக்கி கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதையடுத்து ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே புதிய பதற்ற நிலையும் உருவாகியிருக்கின்றது. ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான ஃபுஜைராவிலிருந்து வடகிழக்கு சுமார் 38 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலை அங்கீகரிக்கப்படாத நபர்கள் கைப்பற்றி சென்றுள்ளனர். குறித்த கப்பல் பின்னர் ஈரானிய கடற்பகுதியை நோக்கி நகர்த்து கொண்டிருந்ததாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை சோமாலியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா துறைமுகத்தை நோக்கி சென்ற இந்திய கொடியேற்றப்பட்ட ஹாஜி அலி என்ற சரக்கு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதலின் காரணமாக கப்பல் தீப்பற்றி பின்னர் ஓமான் கடற்கரைக்கு அருகே அது மூழ்கியதாக கூறப்படுகிறது. கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகளும் ஓமான் கடலோர காவல் படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்களுக்கு பின்னால் யார் உள்ளனர் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஈரானை சுற்றியுள்ள பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் ஹோர்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு குறித்து சர்வதேச அளவில் கவலைகள் எழுந்திருக்கின்றன. இச்சம்பவத்தை இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளதுடன் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக ஈரானால் முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையால் ஒட்டுமொத்த உலகிற்கும் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது உலகளாவிய எண்ணெய் கையிருப்பு கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. நிதிச்சேவை நிறுவனம் ஒன்று சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிப்ரவரி மாதத்தில் உலகளவில் 105 நாட்களுக்கு போதுமான எண்ணெய் கையிருப்பு இருந்த நிலையில் அது தற்போது 101 நாட்களாக குறைந்துள்ளதுடன் மே மாத இறுதிக்குள் 98 நாட்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாத இறுதி முதல், அதாவது ஈரானில் போர் தொடங்கியதிலிருந்து உலகெங்கிலும் உள்ள கையிருப்புகளில் இருந்து 100 கோடிக்கும் அதிகமான பீப்பாய் எண்ணெய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது உலக அளவில் தினமும் 10 முதல் 13 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை அந்நாட்டின் உத்திசார் பெட்ரோலிய இருப்பில் தற்போது 3.37 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் மட்டுமே எஞ்சியுள்ளது. கையிருப்பில் ஏற்பட்ட கடுமையான சரிவு அரசாங்கத்தையும் எரிசக்தி சந்தையையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை கிட்டத்தட்ட 2 மாதங்களாக கப்பல் போக்குவரத்திற்கு மூடப்பட்டிருப்பதால் இதுவரை 1 பில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகமான விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இன்னும் சில நாட்களுக்கு இது மூடப்பட்டிருந்தால் நிலைமை மிக மோசமான கட்டத்தை எட்டக்கூடும். ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் நிபுணர்களும் சர்வதேச எரிசக்தி முகமை மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச அமைப்புகளும் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. செப்டம்பர் மாதம் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $167 முதல் $200 வரை உயரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வால் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழக்கக்கூடும். உரம் தயாரிப்பதில் எரிவாயு பயன்படுத்தப்படுவதால் இது அடுத்த 6-7 மாதங்களில் உணவு நெருக்கடியையும் ஏற்படுத்தக்கூடும். இது தவிர கப்பல் காப்பீடு மற்றும் சரக்கு கட்டணமும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடும். இந்தியா தனது தேவையின் 88% எண்ணெயையும் 80% எல்பிஜியையும் இறக்குமதி செய்கிறது.
விநியோக முடக்கத்தின் காரணமாக இந்தியாவில் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளும் தங்களின் எரிசக்தி தேவைகளுக்காக வளைகுடா நாடுகளை முழுமையாக சார்ந்திருக்கின்றன. வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானும் மிக மோசமாக நெருக்கடியை எதிர்கொள்ள இருக்கிறது. இதேவேளை பெய்ஜிங்கில் நடைபெறும் அமெரிக்கா சீனா இடையேயான உச்சி மாநாட்டில் தாய்வான் விவகாரம் இரு நாடுகளையும் மோதலுக்குள் தள்ளிவிடும் என ஷி ஜின்பிங்கை எச்சரித்தமையானது பேசுபொருளாகி இருக்கின்றது. இது குறித்த விவாதத்தில் சீன ஜனாதிபதி இருதரப்பினரும் போட்டியாளர்களாக இருக்க வேண்டுமே தவிர எதிரிகளாக அல்ல எனவும் கூறியிருக்கின்றார். 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீடித்த நேற்றைய இந்த பேச்சுவார்த்தைகளில் சீனா அமெரிக்க உறவுகளில் தாய்வான் பிரச்சினை தான் மிக முக்கியமான விடயம் என வெளிப்படுத்தப்பட்டது. இதேவேளை சீன ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்களின்படி தாய்வான் குறித்த நகர்வு தவறாக கையாளப்பட்டால் இரு நாடுகளும் மோதிக்கொள்ளக்கூடும் அல்லது மோதலில் கூட ஈடுபடக்கூடும். இது ஒட்டுமொத்த சீனா அமெரிக்கா உறவையும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்று ஷி ஜின்பிங் வெளிப்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ட்ரம்புக்கு பெய்ஜிங் வழங்கிய அனைத்தும், அதாவது கனிவான அணுகுமுறை, நட்புறவு, இன்னும் நெருக்கமாக ஒத்துழைக்க கரம் நீட்டுதல் போன்றவை இலவசமானவை அல்ல என்றும் அவை ஒரே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவை எனவும் ஊடகங்கள் விளக்கியிருக்கின்றன. இதன் மையக்கருத்து ஒரே ஒரு சீனா மட்டுமே உள்ளது என்பதையும் தாய்வானை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதில் பெய்ஜிங் மிகவும் தீவிரமாக உள்ளது என்பதையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது இப்படி இருக்க ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 4 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இரு நாடுகளிடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார். ஆனாலும் போர் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. தலைநகர் கீவ், மேற்கு நகரமான லிவிவ், கருங்கடலில் உள்ள ஒடேசா துறைமுகம் உட்பட உக்ரைனில் 20 இடங்களில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் சுமார் 800 ட்ரோன்கள் உக்ரைன் மீது சரமாரியாக ஏவப்பட்டன. அவற்றை தடுக்க உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டன. ஆனாலும் ட்ரோன்கள் உக்ரைனுக்குள் விழுந்து வடித்தன. இந்த தாக்குதல்கள் பல மணி நேரம் நீடித்தது. ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களில் 6 பேர் பலியானார்கள். குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர். இந்த போர் ரஷ்யா நடத்திய மிக நீண்ட தாக்குதல்களில் ஒன்றாகும் எனவும் கூறப்படுகிறது. இதேவேளை ஈரானுடனான போரின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபருடன் இரகசிய சந்திப்பை நடத்தினார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சிங்கத்தின் கர்ஜனை நடவடிக்கையின் போது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இரகசிய பயணம் மேற்கொண்டார் என வெளிநாட்டு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அங்கு அவர் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சஜித் அல் நஹ்யானை சந்தித்தார் என்று அவரது அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. ஈரானுடனான போரின் போது இஸ்ரேல் தனது அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவற்றை இயக்குவதற்கான பணியாளர்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பியதாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கஃபி அறிவித்த ஒரு நாள் கழித்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹக்கஃபியின் கருத்துக்களை நேரடியாக உறுதிப்படுத்தாவிட்டாலும் இந்த பயணம் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகளில் ஒரு வரலாற்று திருப்புமுனையை குறிக்கிறது என்று நெதன்யாகுவின் அலுவலகமும் தெரிவித்திருக்கின்றது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.